ஹாய் ஃபோக்ஸ், இன்னைக்கு கைண்ட்ஸ் ஆஃப் எஸ்ஏஸில் தேர்ட் டாப்பிக்கான த பீரியடிக்கல் எஸ்ஏ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Introduction. A periodical essay is an essay that appears in a journal or periodical. This form rose to prominence in the early 18th century, which witnessed the growth of journalism. என்ன சொல்கிறாங்கன்னா, எ பீரியடிக்கல் எஸ்ஸே அப்படிங்கிறது ஒரு எஸ்ஸே தான். இந்த எஸ்ஸே எதில் பப்ளிஷ் பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா ஜேர்னல்ஸ் அப்படிங்கிறாங்க, ஆர் பீரியடிக்கல். ஜேர்னல்ஸ் ஆர் பீரியடிக்கல் மீன்ஸ் என்னென்னா வார இதழ், மாத இதழ், ஃபார் எக்ஸாம்பிள் மேகசின் அப்படி சொல்லல. ஸோ அந்த மாதிரி ஒரு இதழில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய எஸ்ஸே தான் இந்த பீரியடிக்கல் எஸ்ஸே அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது எது போல் இருக்கும் பார்த்தீங்கன்னா செட்டேரிசமாக இருக்கும் இந்த பீரியடிக்கல் எஸ்ஸேலாம். செட்டேரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சமகாலத்துவத்தில் இருக்க அந்த பத்திரிகை, இந்த 18ஆம் ஃபார் எக்ஸாம்பிள் 18th சென்ச்சுரி பீப்புளெலாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த பப்ளிஷ் ரெஃப்ளெக்டாக காட்டுறது தான் இந்த சட்டேரிசம். இன்னும் சொல்ல போனால் அந்த பாலிட்டிக்ஸ் பீப்புள் இருப்பாங்கள்ல, பொலிட்டீஷியன் பீப்புள், சில பேர் ரிலீஜியஸ் ரொம்ப வெறியாக இருப்பாங்க ரிலீஜியஸ் மேலே, சில பேர் பப்பு இது மாதிரி கேலி கூத்தாடிக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றிலாம் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றினா ரெஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த பீரியடிக்கல் எஸ்ஸே இருக்கும். அதான் சட்டேரிசம் சொன்னோம். சட்டேரிசம் அப்படிங்கிறது ஹியூமரஸ் வேயில் ஒருத்தவங்கள கிரிட்டிசம் பண்ணுறது தான், அதாவது ஹியூமர்ஸ் கிண்டல் வழியில் ஒருத்தவங்கள கிண்டல் பண்ணி பேசுகிறது தான் சட்டேரிசம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த பீரியடிக்கல் எஸ்ஸே முழுக்க சட்டேரிசம் தான் ஃபுல்லாகவே காட்டியிருக்கும். அதாவது அந்த 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களை பற்றி, அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி ரெஃப்ளெக்ட் பண்ணுறது தான் இந்த பீரியடிக்கல் எஸ்ஸேவே முழுக்க இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் முன்னேறிச்சின்னு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த 18ஆம் நூற்றாண்டில் தான் முன்னேறி இருக்குன்னு சொல்கிறாங்க. எதனாலனா இந்த பீரியடிக்கல் எஸ்ஸே அப்படிங்கிற விஷயம் வந்தனால தான் இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிற பத்திரிகை துறை அப்படிங்கிற ஒரு நிறுவனமே ரொம்ப முன்னாடி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பத்திரிகை துறை இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருந்துச்சு, அதாவது 16ஆம் நூற்றாண்டுல 17ஆம் நூற்றாண்டுலாம் இருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சும்மா லோக்கலாக தேவையில்லாத விஷயங்களை பற்றி தான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பீரியடிக்கல் எஸ்ஸே இந்த மாதிரி மேகசின்ஸில் வார இதழ், மாத இதெல்லாம் போட ஆரம்பிச்சப்பறம் தான் இந்த மாதிரி கண்டெம்பரரி லைஃப் ஸ்டைலை பற்றி எழுத ஆரம்பிக்கிறதுனால தான் ரொம்ப பாப்புலராகவே இந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிற விஷயம் மாறிச்சு அப்படிங்கிறாங்க. தி பீரியடிக்கல் எஸ்ஸே பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் பத்திரிகை துறைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பீரியடிக்கல் எஸ்ஸே முழுக்க பார்த்தீங்கன்னா சட்டையர் பண்ணுற விதமாக இருக்குது. அதாவது 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கை முறையை கண்ணாடி எப்படி பிரதிபலிக்குமோ அதே போல் இந்த பீரியடிக்கல் எஸ்ஸஸ் எல்லாமே பிரதிபலிக்குது. ஸோ அதனாட்டி இந்த பத்திரிகை துறை அப்படிங்கிற விஷயம் ஹையாகவே போணுச்சுன்னு கூட சொல்லலாம் இந்த பீரியடிக்கல் எஸ்ஸே வந்ததுனால. ஸோ மாத இதழாக, வார இதழாக கொடுத்தோன்னே மக்கள் நிறையாவே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னோடி அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்க போகிறோம். யார் இந்த பீரியடிக்கல் எஸ்ஸேவுக்கு முன்னோடியாக இருந்தது தான் இந்த டாப்பிக்கில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது முன்னோடியாக இருந்தது டேனியல் டிஃபோ அப்படிங்கிறவர் தான். டேனியல் டிஃபோ review is believed to have set the fashion, but the real value of the essay began with Richard Steele and Joseph Addison, acknowledged master of the form. அதாவது இந்த பீரியடிக்கல் எஸ்ஸே அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க ஃபஸ்ட்டு யார் காரணமாக இருந்ததுன்னா டேனியல் டிஃபோ அப்படிங்கிறவர் தான். அவரோட ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு வார இதழ் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆகிருக்கு. அதில் அந்த ரிவ்யூ அப்படிங்கிற விஷயத்தில் அந்த வார இதழுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாரத்துக்கு 3 தடவை பப்ளிஷ் பண்ணுவாராம் இந்த ரிவ்யூ அப்படிங்கிற வார இதழில். ஸோ அந்த ரிவ்யூ ஃபுல்லாக கன்சிஸ்ட் எதுனா கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்க பொலிட்டிக்கல் டாபிக்ஸு அதை பற்றி ரைட் பண்ணுற விதமாக தான் இந்த எஸ்எஸ்லாம் இருக்குமா ரிவ்யூ அப்படிங்கிற வார இதழுக்குள்ளே. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு 1704 பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுதான் பீனியராக இருக்கும், அதாவது முதன்மையாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியடிக்கல் எஸ்ஸே அப்படிங்கிற விஷயத்துக்கு முதன்மையாக அவர் தான் இருப்பார், டேனியல் டிஃபோ தான் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லையா. அதுக்கு பதிலாக ஜோசப் அடிசனும் ரிச்சர்ட் ஸ்டீலும் தான் இதுக்கு இந்த பீரியடிக்கல் எஸ்ஸே அப்படிங்கிற வார இதழ் அப்படிங்கிற விஷயத்துக்கு ரொம்ப முக்கியமாக கருதுகிறாங்க. அவங்க 2 பேரும் தான் மாஸ்டராக இருக்காங்க இந்த ஃபார்ம் ஆர்ட்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பீரியடிக்கல் எஸ்ஸே அப்படின்னு சொன்னாலே ஜோசப் அடிசன் அண்டு ரிச்சர்ட் ஸ்டீல் தான் மாஸ்டர் ஆஃப் பீரியடிக்கல் எஸ்ஸே அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்களாம். ஜோசப் அடிசன் அண்ட் ரிச்சர்ட் ஸ்டீலோட வார இதழ் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ரிச்சர்ட் ஸ்டீலோட வார இதழ் பார்த்தீங்கன்னா டேட்லர் அண்ட் ஜோசப் அடிசனோட வார இதழ் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட்டர். ஸோ இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். ஸ்டீல் ஸ்டார்டட் த டேட்லர் இன் 1709 with the declared object of exposing the false arts of life, of pulling off the disguise of cunning, vanity and affection, and of recommending a general simplicity in dresses, discourses and behavior.
அதாவது இந்த ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு டேட்லர் அப்படிங்கிற தன்னுடைய வார இதழை 1709 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஃபுல்லாக அந்த எஸ்எஸ் என்ன கண்டென்ட், அந்த வார இதழில் இருக்க எஸ்எஸ் என்னென்ன விஷயத்தை கண்டென்ட் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களோட லைஃப்பை எடுத்து காட்டுற விதமாக இருக்குது. அதாவது எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள தற்பெருமை அப்படிங்கிற விஷயம் நிறையாவே இருக்குது அந்த மக்கள் மத்தியில். அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்ச்சர் அப்படிங்கிற விஷயம் சீர்கேடாக போயிட்டு இருக்கு 18ஆம் நூற்றாண்டில் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, பப்புக்கு போகிறது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் பயோகட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மதவெறி பிடிச்சி போய் சில பேர் அடிக்கிறது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் நிறையா சீரழிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி சொல்கிறாரு. இருந்தாலும் தன்னோட ரைட்டர்ஸாக இருக்கிறதுனால அவர் நல்ல விஷயத்த, அதாவது அந்த மக்களை தன்னோட சமகாலத்தில் இருக்க மக்களுக்கு நல்ல விஷயத்த போதிக்கணும், நல்ல விஷயம் அந்த இங்கிலீஷ் பீப்புளை நல்லபடியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஸ்எஸ்ஸை ரைட் பண்ணுறாரு நம்ம டேட்லர் வார இதழில். ஆனால் அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா, Tatler ceased publication after 2 years and was replaced in March 1711 by the Spectator. அடுத்து டேட்லர் அப்படிங்கிற விஷயம் 2 வருஷம் தான் ரன் பண்ணிச்சு. அவர் மாறலான விஷயம் கற்றுக் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது முடியல, நல்ல விஷயம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அது முடியாமல் போய் அந்த டேட்லர் அப்படிங்கிற வார இதழ் இழுத்து மூற நிலைமைக்கு போயிடுச்சு. அடுத்தது யார் வராங்கன்னா, ஜோசப் அடிஷனோட ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற விஷயம் வருது. அந்த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற வார இதழை ஜோசப் அடிஷன் மட்டும் ரன் பண்ணுறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிச்சர்ட் ஸ்டீல் என்ன பண்ணுறாருன்னா ஜோசப் அடிஷன் கூட ஜாயின் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வார இதழை ரன் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற வார இதழை ரன் பண்ணுறாங்க. ஸோ அது ஸ்பெக்டேட்டர் அப்படிங்கிற விஷயத்துக்கு 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்எஸ் எழுதுறாங்க. மொத்தம் எஸ்எஸ் அவங்க 2 பேரும் எழுதுறது பார்த்தீங்கன்னா, ஜோசப் அடிஷனும் ரிச்சர்ட் ஸ்டீலும் எழுதின எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா 635 635. அதாவது பார்த்தீங்கன்னா அதில் ரிச்சர்ட் ஸ்டீல் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 240 எழுதியிருக்காரு. அடுத்த அடிஷன் பார்த்தீங்கன்னா 274 எழுதியிருக்காரு. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எஸ்எஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதெல்லாம் பேர்லாம் அனானிமஸாக இருக்குது. ஸோ இதுதான் டேட்லர் அண்ட் ஸ்பெக்டேட்டர் பற்றி சொல்கிறாங்க. ஓகே, இதோட கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.